ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி இந்த வாரத்துக்கான ஹாலிவுட்டோட அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மார்வல் சைட்லேருந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கான ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்கான பிரேக் டவுன் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹைப்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம ஃபால்கன் வந்துட்டு இப்போ நியூ ஒரு கேப்டன் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா மாறியிருக்காரு. அண்ட் நம்ம ரெட் ஹல்கையுமே பார்த்தீங்கன்னா இதில் கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் மட்டும் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரணபங்கமாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இந்த படத்துக்காக எக்கச்சக்கமான ஹைப்போட வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ Feb 14, 2025 தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத படம் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் நம்ம ஃபால்கனுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சைட் கிக் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு காமிச்சிருக்காங்க. புது ஃபால்கன் மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இனிமேல் எக்கச்சக்கமாக ஹைப்பை பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டே தான் இருக்குது. பார்ப்போம் படம் வந்தால் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம கிளாடியேட்டர் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு படமுமே வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. இதோடைய செகண்ட் பார்ட். ஸோ நீங்கள் இந்த கிளாடியேட்டர் 1 வந்துட்டு பார்க்கல அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு படம் தான் இது. பிகாஸ் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ஹெர்குலஸ் மாதிரியான அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதையாக தான் இருக்கும். கிளாடியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அண்ட் இது தமிழ் டப்லையுமே பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த படமே பார்த்திங்கன்னா 2025 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் டேட் எப்போன்னு சொல்லி கன்ஃபார்ம்டாக தெரியல. வந்தால் தான் வந்துட்டு தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ட்ரைலர் மாதிரி பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு மரணபங்கமாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பட்ஜெட் பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஊற்றி பட்ஜெட்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான அமௌண்ட்டில் பட்ஜெட்லாம் போட்டு படத்தை பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச்மேன் சாப்டர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிசியிலேருந்து ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம டிசியிலேருந்து பார்த்திங்கன்னா லைவ் ஆக்ஷன்ஸ் ஃபிலிம்ஸை விட பார்த்திங்கன்னா கம்பேர்டு டு அனிமேஷன் மூவி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கலெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த படமே பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக பார்த்திங்கன்னா OTTயில் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழ் டப்பில் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம்டாக தெரியல. வந்தால் வரலாம் தமிழ் டப்புக்கு. அண்ட் இதோட சின்ன கதை பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுக்குன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆல்டர்னேட் பேரலல் யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா நடக்குது. அங்கே நம்ம வாட்ச்மேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வில்லன்ஸாக இருக்காங்க. ஸோ அடுத்து அங்கே நடக்கிற அட்ராசிட்டிஸ்லாம் வந்துட்டு இந்த படத்தில் காமிக்க போகிறதா அப்படின்னு சொல்லி சின்னதாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி தந்திருக்காங்க. கதை மாறுறக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடிச்சிட்டு இருக்க வி லிவ் இன் டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு படம். ஸோ இந்த படம் நான் ட்ரெய்லர் பார்க்குற வரைக்குமே வந்துட்டு இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் காமெடியான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. பட் டைட்டிலில் வி லிவ் இன் டைம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் ஊடையில் வந்துட்டு ஏதாவது சயின்ஸ் ஃபிக்ஷனாக விஷயங்கள் நடக்கலாம். லைக் டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு பாஸ்ட்டுக்கோ ஒரு ஃப்யூச்சருக்கு போகிற மாதிரி. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். வாட்சாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஷெரக் மூவியோடைய 5th பார்ட்டுமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ட்ரீம் ஒர்க் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த படம் மேலே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஈகர்னஸ் வந்துட்டு இல்லை. பிகாஸ் இதில் வந்துட்டு ஆல்ரெடி 4 பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இது இனிமேல் வந்துட்டு இவங்க கொண்டு போயிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. புது அனிமேட்டட் படம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ட்ரீம் ஒர்க் சைட்லேருந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வந்துட்டு பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்துட்டு ஐடியா இருக்காங்க நம்ம ட்ரீம் ஒர்க்ஸ். பிகாஸ் இவங்களுக்கு ஆரம்ப கட்டத்துலேருந்தே ஃபர்ஸ்ட் நல்லா ஓடின ஃபிலிம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஷெரக் அப்படிங்கிறது தான். ஸோ அதனாலே வந்துட்டு இவங்களுக்கு இப்போ வரைக்குமே இதை விடுறதுக்கு மனசு இல்லை. இந்த ஃப்ரான்ச்சைஸை இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீம் ஒர்க்ஸ் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் படத்துடைய சீக்வல் செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்கள் இனியும் பார்க்கல அப்படின்னா ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான படம். நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. OTTயில் தான் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் டப்லேயே பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் இதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை போய் பார்க்கலாம். பிகாஸ் ஒரு ஹாரர் த்ரில்லரான படமாக பார்த்திங்கன்னா இருக்கும். இது சர்வைவல் பேஸ்டான படமாக இருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க அந்த கதைக்களம் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா நம்மளைய ஒரு டார்க்னஸ்குள்ளே பார்த்திங்கன்னா கொண்டு போயிடும். அந்த படம் அந்த லெவலில் வந்துட்டு இருக்கும். அண்ட் இனி இந்த படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதோட சின்ன பிளாட் ஹோல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெயில் ஒரு பில்டிங் மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டாப் ஃப்ளோரில் இருக்கவங்கலேருந்து பார்த்திங்கன்னா கீழ் ஃப்ளோருக்கு அப்படியே சாப்பாடு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். பட் நான் ஊடையில் இருக்கவங்களாம் வந்துட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால கீழே இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிளாட் ஹோல் தான். இது போகவே பார்த்திங்கன்னா கதை இனிமேல் எக்கச்சக்கமாக நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிரும். ஏன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிக்க அப்டேட்ஸ் இவ்வளோ தான். ஸோ இது போக இன்னும் அப்டேட்ஸ் ஏதாவது ஓடியில் கிடச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணிக்கோங்க. நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.